அன்பு சொந்தங்களான விருச்சிக ராசிக்கு எப்படிங்க இருக்கீங்க? இப்படி கேட்க யாரும் இல்லல்ல. நாம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும், ஏதாவது ஒரு வம்பு நம்மள தேடி வரும். நம்ம உண்மையா இருந்தாலும், நம்ம சுத்தி இருக்கவங்க யாரும் நமக்கு உண்மை இல்லன்னு தெரிஞ்சும், அவங்களோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கு. இந்த சமயத்துல அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சும், நம்மள அடையாளப்படுத்துறாங்க. அவங்களுடைய தப்பு மறைக்க நம்மள தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சில நேரங்கள்ல உங்கள நிரூபிக்க நீங்க பாடுபடுறீங்க. சில நேரங்கள்ல, "அட போங்கடா, ஆமாடா, அப்படிதான்டா, நான் தான்டா பண்ணேன்." அப்படிங்கிற மாரியும் பல பேர்கிட்ட பேசிட்டு வந்துர்றீங்க. இதனால விருச்சிகம் அப்படின்னாவே இவங்க பாத்தீங்கன்னாக்கா தப்பானவங்க, இப்படின்னு முத்திர குத்திருப்பாங்க. இது பெத்தவங்க உட்பட இப்படிதான் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல அத நினைச்சு வருத்தம் படுறீங்க. சில நேரங்கள்ல, "அட பரவால்ல பெத்தவங்களுக்கே அக்கறை இல்ல." அப்படிங்கிற மாதிரி மத்தவங்கள சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிட்டு போயிடுறீங்க. மனசளவுல விருச்சிகத்துக்கு நல்லது, கெட்டது தெரியாதது தான் இவங்களுடைய தோல்விக்கு இப்போ வரைக்கும் காரணகர்த்தாவா இருக்கு. இவங்களுக்கு நல்லது, கெட்டது புரியாத பட்சத்துல, மத்தவங்க உணர்ச்சிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாதனால, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உணர்ச்சியே இல்ல, கொடூரமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்ல. உங்களுடைய படைப்பு சூதுவாது இல்லாத படைப்பு. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் வருத்தப்படாதீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமா இருக்கு? கண்டிப்பா நல்ல மாதமா இருக்காதும்மா அப்படின்னு இப்ப எடுத்த உடனே விருச்சிக ராசி சொல்லுவீங்க. இல்லைங்க. நல்ல மாதமா தான் இருக்கு. நல்லது அப்படின்னா, மத்தவங்கள குத்தம் குறை சொல்லாம, மத்தவங்களால நீங்க துன்பப்படுத்தப்படாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல மாதம் தானே! அப்படிப்பட்ட மாதம் தான். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்த மாதங்க. கார்த்திகேயனை வழிபாடு செய்ய உகந்த மாதம். ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு தெய்வத்துக்கு உரியதோ, அதே மாரி ஒவ்வொரு மாதம் ஒரு தெய்வத்துங்களுக்கான சிறப்பான மாதம் பார்க்கப்படுது. ஐயப்பன் சுவாமியுடைய வழிபாட்டுக்கு கார்த்திகை தீபம் இருக்கு. சிவபெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி நெறைய தெய்வங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் அவரால அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 2வது இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா, அது ஒரு யோகம்னு சொல்லுவோம். வேசி யோகம்னு அடையாளப்படுத்தப்படுது. அந்த வேசி யோகத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க நெனச்சத நெனச்ச மாதிரி திட்டமிட்டு வெற்றி அடையக்கூடியது தான் அந்த யோகத்துடைய பலன். அது ஒரு யோகம் இருக்குங்களா? அடுத்ததா விருச்சிக ராசிக்கு சூரிய பகவானுடைய பெயர்ச்சியும், அதே இடத்துல புதன் பகவான் ஆல்ரெடி இருக்கிறதுனால, புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம், அதாவது ஆதித்ய ராஜயோகம்னு சொல்லுவோம். இது 2வது யோகம். அதுவே ரிஷப ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறது சம சப்தம யோகத்த உருவாகியிருக்கு. இந்த 3 யோகங்களுடைய பலன்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலயும், மேலும் இந்த நவகிரகங்கள்லயே ஒரு சில கிரகங்கள் ஒவ்வொரு ராசியில அமர்ந்து இருக்கிறதும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில கிரகங்களுடைய இடம்பெயர்வும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதற்கான பலன்கள் தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கட்டாயம் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யணும். அது எப்படி தெரியுமா? சில பரிகாரத்தோட சேர்த்து சொல்றேன். ஆ கார்த்திகை மாதத்துல மாதம் முழுக்கவே அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையில அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல இருக்கிற தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, தீபம் ஏற்றி, தீப ஒளியை பார்த்து அது முருகப்பெருமானுடைய படம் இருந்ததுனாக்கா, முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி உட்கார்ந்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமானுடைய திருநீறுல "ஓம் நமோ குமாராய நம" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்த இந்த மந்திர சொல்ல எழுதி, அது 108 முறை நீங்க சொல்லணும். இது சொல்றப்போ மனசுக்கு அமைதியா இருக்கணும். எந்த ஒரு நெனப்பு இருக்கக்கூடாது. முருகப்பெருமான் மட்டும் தான் உங்க மனசுலயும், புத்தியிலயும் இருக்கணும். அந்த மந்திரத்த 108 முறை நீங்க உச்சரிக்கிறப்போ உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் இப்படி குழந்தைக்கு புத்தகத்துல வரி வரியா படிக்க சொன்னாக்க கை வச்சு படிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த தட்டுல நீங்க எழுதியிருக்கிற அந்த மந்திர சொல்ல நீங்க உச்சரிக்கிறப்போ உங்களுடைய கை இப்படி போயிட்டு போயிட்டு வரும். இப்படி 108 முறை சொல்லும் பொழுது துன்பங்கள், துயரங்கள் விலகி இது மட்டும் இல்லாம உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு முத்தான பலன்களை அள்ளி கொடுப்பார் நம்முடைய முத்துக்குமரன். இந்த வழிபாடு கட்டாயம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் நல்ல மாற்றமா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லாமே சரியாகும். எல்லாமே நல்லா இருக்கிற மாரி தோணும். இப்ப எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே சரியானா நீங்க நெனச்சு பாருங்க. அந்த நெனப்புக்கு தகுந்த வாழ்க்கைய முத்துக்குமரன் அருளிடுவார். சரிங்களா? இப்ப இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! முருகா அவ்வளதான். அவன தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. கந்த கடவுள் இருக்கு, கருணை மூர்த்தி இருக்கு. கவலை இல்லாத வாழ்க்கை விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. சரிங்க. இப்போ ஒவ்வொரு மாதத்திலயும் கார்த்திகை நட்சத்திரம் வருது. அந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வோம். இதுவே கார்த்திகை மாதத்திலேயே கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தனிச்சிறப்பு அதுக்கு இருக்கு. இத நாங்க ஜோதிடத்துல திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்வதோடு,
அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா, உங்களுடைய மலையளவு கஷ்டமும் அந்த மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோட முருகன அழைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரல அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்லதே நடக்கும். சரிங்க. இப்ப கார்த்திகை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? இதன் காரணம் விருச்சிக ராசி எப்படி இருக்கணும்? எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு? இந்த சாதகமான விஷயத்த இன்னும் நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஏன்னா, சூதுவாது தெரியாத விருச்சிக ராசிக்கு விறுவிறுன்னு பேசுறீங்க. படபடான்னு கொட்டிர்றீங்க. ஆனா, அதன் காரணமா மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு, "நீ தப்பானவ, நீ தப்பானவன்" அப்படின்னு முத்திர தான் குத்துறாங்க. இது உங்களுக்கு வந்து அனாவசியமா இருக்கலாம். பரவால்ல மத்தவங்க யாரும் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுக்க வேணாம்னு நெனைக்கலாம். ஆனா, எவ்ளோ நாள் நீங்க வருத்தப்பட்டுருக்கீங்க? சபையில உங்கள எவ்ளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்ல, அங்க ஒண்ணு வேற மாதிரி போயிருக்கும். நெறைய இடங்கள்ல மத்தவங்கள நம்பி பணத்த கூட இழந்திருக்கீங்க. ஏன் வாழ்க்கையே விட்டு நடு தெருவுல இப்போ வரைக்குமே நின்னுருக்கீங்க. ஒரு அடி எட்டு வச்சா 10 அடி சறுக்குது. அண்ணாந்து பார்த்தா தலையில கொட்டுற அளவுக்கு கஷ்டங்கள் வருது. ஆனா, இந்த கார்த்திகை மாதத்துல விருச்சிக ராசி தலை நிமிரக்கூடிய காலகட்டங்க. இப்ப கார்த்திகை மாதம்னா விருச்சிக ராசிக்கான புது பலன்கள பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் விரிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷம் நிறைந்த மாதமா இருக்க போகுது. இதுவே பெரிய விஷயம் விருச்சிகத்துக்கு. யாரு? நான் சந்தோஷமா இருக்க போறேனா? அட போம்மாமா! ஏம்மா நீ வேற? என்னைய பார்த்தாலே வந்துட்டு சங்கடம் மட்டும் தான் தொரத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா இருக்குடான்னு போய் நிக்கிற இடத்துல கூட, அந்த இடத்துல கூட எனக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வருது. அதாவது இந்த வழியில போனா நான் கண்டிப்பா விழமாட்டேன்னு தெரிஞ்சு 1க்கு 10 வாட்டி யோசிச்சு போனா கூட, அந்த இடத்துல எனக்குன்னு சரசம் பண்ண வரீங்களாடான்ற மாரி ஏதாவது ஒரு தடை, தாமதம் வருது. நான் விழுகுறேன், அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன். பழகிடுச்சும்மா. இதுதான் விருச்சிகம். உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு வெறுத்த வாழ்க்கையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். சந்தோஷமா இருப்பீங்க. அது காதல் விவகாரத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு காதல் கைகூடும். திருமணம் வரைக்கும் போகும். திருமணம் கைகூடும். திருமணம் வரைக்கும் தான் போகுமான்னு என்ன கேட்டுறாதீங்க. திருமணத்துக்கு போய் நிக்க போதுனாவே, அது திருமணம் வந்து கெட்டி மேல சத்தம் தான். வீட்ல சுப செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த மாதத்துல நடத்தி முடிப்பீங்க. அது உங்க தலைமையில. வேலைய பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரியுடைய ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்துல கொஞ்சம் விட்டு குடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. கஸ்டமர் தானே கஷ்டப்படுத்துறவங்க. சோ அவங்களுக்கு தகுந்த மாரி வியாபார சூழ்ச்சிகள கத்துக்கிட்டு, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இனிமையான பேச்சுக்கள வந்துட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா? ரொம்ப யோசிச்சு தான் நான் ஒரு வேலையும் செய்வேன்னு. அதே மாரி ரொம்ப யோசிச்சு, இந்த வார்த்தைகள் தான் கரெக்ட்டா அப்படிங்கிறத உச்சரிப்புல கரெக்ட்டா இருங்க. அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள வந்துட்டு நீங்க மத்தவங்களுக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க உண்டு உங்க வேல உண்டு. அதே மாரி விருச்சிகத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. எல்லா விஷயத்திலும் கராரா இருக்காதீங்க. எந்த இடத்துல வளையணும், எந்த இடத்துல நெளியணும். இதான் சொல்லுவாங்களே, நேரம், காலம் அறிந்து செயல்படுற மாரி, சூதுவாது தெரியாத உங்களுக்கு ஒரு சூட்சுமத்த சொல்லி தரேன். மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி பேசிட்டு போயிருங்க. மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கோங்க. நீங்களா புதுசா எதையும் பண்ண வேணாம். அவங்க ஏதோ புதுசா பண்ணாலே நீங்க ரியாக்ட் பண்ண வேணாம். கராரா இருக்கக்கூடாது. அத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வேலைப்பளு அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்த தான் கொடுக்கும். ஏன்னா, இந்த வேலைப்பளு தான் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைப்பளுவா இருக்கும். அதுதான் விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ, அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறி செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதாவே இருந்தாலும் சரி, நல்ல உறவாவே இருந்தாலும் சரி, அவங்க கிட்டலாம் லிமிட்டாவே வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரு கோடு போட்டு வாழ்ற மாரி ஒரு அளவோட பழகுறது, செய்யறது விருச்சிகத்திற்கு உத்தமம். உங்கள பொறுத்தவரைக்கும் தினந்தோறும் அனுமனுடைய வழிபாடு நன்மை கொடுக்கும். ஏன்னா, விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் வலுவில்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாரி தைரியம் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாமலாம் ரொம்ப மத்தவங்களுடைய செயல்பாடு உங்கள வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வச்சுடுச்சு. ஆனா, இப்படி எல்லாத்துலருந்து நீங்க விடுபடணும்னு நெனச்சீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் அனுமனை வழிபாடு செய்ய, செய்ய, செய்ய உங்களுக்கு மனசுக்கு தைரியம் அதிகரிக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கைகூடி வர ஒரு யோகத்தை அவர் ஏற்படுத்தி குடுப்பார். விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சுறுசுறுப்பாவும் இருக்கணும். தொழில் விஷயத்துல வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. வேலையில சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதுமையான யோசனைகள் மூலம் நீங்க எதிர்பார்த்த லாபமும், முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சரி, பணியிடங்கள்லயும் சரி, உங்களோட பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்திருந்தா, இப்ப வந்து சரியாகும். உறவுகள்லயும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு சொல்றேங்க. வேலைக்கு போற பெண்களா இருங்க, இல்ல வீட்டை நிர்வகிக்கும் பெண்களா இருங்க, இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சீங்களோ, அத விருச்சிக ராசி அந்த பெண்கள்லாம் வந்து கொடுமையின் உச்சத்த அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறும். பண நெருக்கடி சரியாகும். குடும்பத்தில கூட பிரச்சனைகள் விலகும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்வாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களோட தலைமையில பிளான் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்துல இந்த கார்த்திகை மாதம் முடியுது. விருச்சிக ராசிக்கு கவலை இல்லாத மாதம். கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே விருச்சிக ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் கொடுத்திருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. விருச்சிக நட்சத்திரத்துல கூடிய விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தைரியத்தோட வாழ்க்கையில வெற்றி பெறணுன்ற பிணைப்போட பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. பௌர்ணமி யோகத்தோட பெறக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சியின் காரணமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி அடையும். லாபக்காரனால வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சூரியனால ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே நேரத்துல வேலையிலயும் கொஞ்சம் படபடப்பு, யோசிக்காம செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? பதட்டப்படாம, யோசிக்காம எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. இப்போ உணர்றீங்களா விருச்சிக ராசிக்காரங்களே? சுக்கிரன் உங்களுக்கு சாதகம். சுக்கிர பகவான் ஒரு ராசியில உச்சத்துல இருந்தாரு அப்படின்னாக்கா அவனுக்கு அமோகமான வாழ்க்கை. உங்களுக்கும் அமோகமான வாழ்க்கை. குறையே இருக்காது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. இதுதான் வந்துட்டு விருச்சிக ராசியோட இப்போ நிலைமை. அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையா நிறைவேறும். நானா? என்னோட எதிர்பார்ப்பா? அட போம்மா! எவ்வளவுமா நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? முட்டி மோதி கூட நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்கல. ஆனா இப்ப நடக்குங்க. பொன் பொருள் சேரும். புதுசா வண்டி வாகனம் வாங்கி அப்படியே கெத்தா இருக்க போறீங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றியா மாறும். அப்படி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வண்டி வாகனத்தோட இறங்க போறீங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும். பாகிஸ்தானத்தை சஞ்சரித்து வரக்கூடிய உங்களோட ராசிநாதன் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு யோகம், பெண்களுக்கு யோகம். எந்த துறையில இருந்தாலும் சரி, நிதி ரீதியா விருச்சிகம் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்க போறீங்க. வீர நடை போட போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதத்துல 27, 30, டிசம்பர்ல 3, 9, 12 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அதே பரிகாரம் பார்த்தோம்னாக்க அதிகாலையில சூரியனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். அதுதான் அனுச நட்சத்திரம். அடுத்து உங்களுடைய நலன்ல அக்கறை கொண்டு துணிச்சலோட செயல்பட்டு சாதிக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட்ட வெற்றி நிச்சயம். சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா இருக்க சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரு. வேலைப்பழு அதிகரிக்கும். ஆனா அதற்கேற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிக்குவீங்க. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளித்து விடக்கூடிய சக்தியை உண்டாக்குறாரு. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்றாரு. தவிர்த்து மத்த எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா பலனை கொடுக்கும். ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெருசா முதலீடு பண்ணாம இருக்கக்கூடிய முதலீட்டை வச்சு தொழிலை வந்துட்டு விரிவுபடுத்துங்க. அரசு பணியில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப நேர்மையா செயல்படுவீங்க. நன்மைகள் தொடரும். இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னாக்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் திட்டமிட்டு பாட்டை கலப்புங்க. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல கவனம் செலுத்தணும். வயதானவர்கள் உடல்நிலை எச்சரிக்கையா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதம் 26, 27, டிசம்பர் மாதம் 8, 9 இந்த சாதகமான நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்த கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா மட்டும் இருக்கலாமா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரம் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருக்கிறதுனால செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும். தடைப்பட்டிருந்த வருமானம் இப்ப கிடைக்கும். நினைச்ச வேலையில உடனடியா ஈடுபடுவீங்க. லாபஸ்தானத்தை சஞ்சரித்து வரக்கூடிய கேது உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மையை அதிகரிச்சு கொடுக்குறாரு. வருமானத்துக்கு வழிவகுக்கிறாரு. மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சனி பகவானால் தாயாரின் உடல் நலன் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. ஆனா என்னதான் வந்துட்டு எல்லாமே சாதகமா இருந்தாலும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து வாங்குறீங்க எல்லாமே இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமா இருக்கணும். சொத்து வாங்குறீங்க நலபலம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மை கொடுக்கும். இல்ல மத்தவங்க பார்த்துட்டாங்க செஞ்சாலும் இருக்கக்கூடாது. நீங்கள சொத்து சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போதும் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். இல்ல சின்ன சின்ன சங்கடங்களை அப்பப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும்.
ஸோ விருச்சிக ராசிக்கு என்னைக்கும் சொல்றதுதான், எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதே மாரி சனி பகவானோட பார்வைக்கு நீங்க ஆட்பட்டிருக்கிறதுனால, தொழில்ல, வருமானத்துல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் முன்னாடி சொன்னேன். கவனமா இருந்தா இதையும் சரி செஞ்சிடலாம். அதே மாரி முதலீடுகள் கவனமா இருக்கணும். செய்து வரக்கூடிய வியாபாரத்துல கவனமா இருக்கணும். மத்தவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய உத்தரவுகள வந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மாஸ்டரி பிற்பகுதியில யோகமா இருக்கிறதுனால தெளிவா செயல்படுவீங்க. நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. முன்னாடி சொன்ன அந்த சின்ன சின்ன தடைகள், சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும். மாஸ்டரி இறுதியில. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல 27, டிசம்பர்ல 5, 9, 14. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்களை வச்சு பார்க்கிறப்போ விருச்சிக ராசி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமா, கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு. பண பிரச்சனையும் இல்ல. எந்த உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. குடும்பத்துல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்திலும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். அதே மாரி நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்பட்டா போதும். வேற யாருடைய தலையீடும் இல்லாம உங்க செயல்பாடு இருக்கணும். பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்பாடு வீரியம் எடுக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை. இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நீங்க அப்படியே காலரை தூக்கிட்டு கெத்தா கால் மேல கால் போட்டு பயணம் பண்ணலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனமா இருங்க, எதிலும் கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. முக்கியமா பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல அதீத கவனம் தேவை. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்றவங்க வந்து கோடி கோடியா பிசினஸ் பண்ற மல்டி மில்லியனர் வரைக்கும் நிதி ரீதியா விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாதத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்லா இருக்க போறீங்க. இந்த மாத்துடைய பலனே உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், என்னென்னைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.